Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட் கேபிட்டல்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் எ கம்பெனிஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஆஃப் ஸ்டாக் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அதாவது அந்த கம்பெனியினுடைய டோட்டல் ஸ்டாக் வேல்யூ அதுதான் வந்து மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டர். அது எதுக்காகனாக்கா அந்த கம்பெனியினுடைய டோட்டல் சைஸ் ஆஃப் த கம்பெனி, அது எந்த ரிஸ்க் லெவலில் இருக்குது, அது எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேராமீட்டர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் ஈக்குவல் டு ஷேர் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட்டில் அந்த கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ அந்த கம்பெனியினுடைய டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மல்டிபிள் பண்ணால் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ அப்படின்றது தெரியும். ஸோ ஷேர் ப்ரைஸு அதை முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரண்ட் ப்ரைஸு ஆஃப் ஒன் ஷேரு ட்ரேடட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கரண்ட்லி அவைலபிள் டு இன்வெஸ்டர்ஸ். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு எக்ஸ் அப்படின்ற கம்பெனி நேமு, அதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50 ருபீஸு. அந்த கம்பெனியினுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸு 1 lakh இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்னாக்கா ஷேர் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ 50 இன்ட்டு 1 lakh 50 lakhs இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் ஷேர் வேல்யூஸ். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். டாப் 3 கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்றது. ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஸோ இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 16,52,302 crore rupees இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். அடுத்தது டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இதனுடைய இன்றைய மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,07,060 crore. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 13,74,484 crore rupees. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் கேபிட்டலை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னாக்கா லார்ஜ் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து மிட் கேபிட்டல், அதுக்கப்புறமா ஸ்மால் கேபிட்டல். ஸோ இந்த 3 கேட்டகரியில் இதை எதை பேஸ் பண்ணி குறிக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டினுடைய கேபிட்டல் ரேஞ்ச், அதாவது 20,000 crore இருந்து அதுக்கு மேலே இருக்கிறத அதை வந்து லார்ஜ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெல் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அவங்க வந்து மார்க்கெட் லீடர்ஸு. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது லோயர் ரிஸ்க் லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸு. அதே மாதிரி மிட் கேபிட்டல் அப்படின்றது வந்து 5,000 crore இருந்து 20,000 crore அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் இருந்ததுன்னா அதை மிட் கேபிட்டல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங், அதாவது வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மாடரேட் ரிஸ்க் லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா வோல்டாஸ், பாரத் ஃபோர்ஜ், ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சில மிட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். தென் தேர்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கேப் கம்பெனிஸ், அதாவது 5,000 crore விட கம்மியாக இருந்ததுனாக்கா மார்க்கெட் கேபிட்டல், இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மாலர், அதாவது எமர்ஜிங் கம்பெனிஸு. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வெரி ஹை ரிஸ்க்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேபிட் டெக்னாலஜிஸ், பாலாஜி மைன்ஸ். ஸோ 3 வகையான கேட்டகரிஸில் வந்து மார்க்கெட் கேபிட்டலை பேஸ் பண்ணி கம்பெனிஸை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க நேயர்களே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பேராமீட்டரில்
உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.